எனது மாளிகையிலா? ஒரு மாறி என் மாளிகையினுள் நுழைய என்ன துணிச்சல்! ஒன்றை நீ உறுதிப்படுத்தினாய் சிவா. இந்த தக்ஷன் உன் மீது கொண்ட பகை எத்தகையது என்பதை நீ உணரத் தவறினாய். பெரும் பேறு செய்தேன் மாதா. ஜீவன் சாவல்யம் அடைந்தது. மெத்த மகிழ்ச்சி. பாக்கியம் செய்தவன் நான். என் தாயை தரிசனம் செய்தேன். சுவாமி, சற்று அமைதி பெற வேண்டுகிறேன். சாந்தம் அடையுங்கள். சதியை அவளது அறைக்கு அழைத்துச் செல். சுவாமி, இது நிகழ சதி எவ்விதத்திலும் காரணம் அல்ல. தாம் எத்தகைய முடிவெடுக்கும் முன்னர் வந்தவர் எவரென அறிவீர்களா? இவ்விதம் உற்று நோக்க காரணம் என்ன? தந்தையும் அவரை கண்டு பதற்றத்தோடு காணப்படுகிறார். அவர் யார் என்று கூறுங்கள். இத்தகைய நிலையில் நான் ஏதும் கூற இயலாது. சற்று பொறுக்க வேண்டுகிறேன். எம்மிடம் தாம் எதையோ மறைப்பதாக தோன்றுகிறது. தயை கூர்ந்து உண்மை கூறுங்கள். இது அடியவளின் வேண்டுகோள். வந்தவரின் அடையாளம் கூறுங்கள். வந்தவன் நந்தி. நந்தி என்றால் அவரது அறிமுகம்? மகாதேவரின் வாகனம் அவன். நந்தி தேவன். என்ன? எருதா, காளையா, எங்குள்ளீர்கள்? இருவரும் சற்று வெளியே வாருங்கள். நான் எடுத்து வந்ததை காணுங்கள். எருதா, காளையா! வந்தீர்களா இருவரும்? இதை சற்று காணுங்கள். போதும் போதும் தா. இன்று நான் தேவியை தரிசித்ததை மகாதேவரிடம் உரைத்தாக வேண்டும். உடன் கூற வேண்டும். தேவியை தரிசனம் செய்தேன்.
பணிகிறேன் பிரபு, பணிகிறேன். இன்று நான் தேவியின் தரிசனம் கிடைக்க பெற்றேன் பிரபு. ஆம் பிரபு, என் தாயை தரிசித்தேன். தேஜோமயமான திவ்ய ரூபம், கண்களில் இருந்து அகலாத காட்சி. அது மட்டுமல்ல பிரபு, நான் தேவியிடம் இருந்து இதை வாங்கி வந்தேன். இதை காணுங்கள் பிரபு, காணுங்கள். கண் திறந்து பாருங்கள் பிரபு. பிரபு, 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 தேவரிஷி நாரதர் மாதா சதியை குறித்து உரைத்ததிலிருந்து அவர்களை தரிசிக்க நான் தவியாய் தவித்திருந்தேன். தக்ஷன் மாளிகை சென்றடைந்த பின்தான் அங்கு 1,00,000 தாமரை மலர் இதழ்களின் மீது சதி தேவியார் நவதினங்கள் மனமுவந்த தம் பெயரை ஏற்றக் கண்டேன். என்னால் காத்திருக்க இயலவில்லை. தாம் ஒருமுறை இந்த மலர்களை காண்பது அவசியம் என்று எண்ணி இவைகளை எடுத்து வந்தேன் பிரபு. இத்தாமரை மலர்கள் தேவி சதியின் ஸ்ரத்தை மற்றும் தம்மீது அவர்கள் கொண்ட அன்பை பிரதிபலிக்கின்றன. எடுத்துச் செல் இவைகளை நந்தி. நீ இத்தனை காலங்கள் கைலாயத்தில் வாசம் செய்த பின்பும் லோக மாயையிலிருந்து முக்தி பெறவில்லை. மன்னிக்க வேண்டுகிறேன் பிரபு, அடியவனை மன்னியுங்கள். நிர்சலனமான சத்தியத்தினை மறந்தேன். தமது தியானத்தையும் வியர்த்தமாக்கினேன். பெரும் மூர்க்கத்தனம் செய்தேன். இத்தகுதொரு சிறு நிகழ்வினால் பெருமகிழ்வு கொண்டேனே. என்னை மன்னியுங்கள். நந்தி, உன் உள்ளத்தை வருத்துவது என் நோக்கமல்ல. நீ என் உள்ளத்திற்கு உகந்தவன். நான் லோக மாயைக்கு அப்பாற்பட்டவன். அவ்வுண்மையை நீ உணர்தல் அவசியமானது. நியதிகள், சம்பிரதாயங்கள், ஏனைய லோக பந்தங்களை கடந்தவன் நான். தவத்தையே சுவாசமாக கொண்டவன். உயர்ந்த பர்வதங்களில், அடர்ந்த கானகங்களில், மயானங்களில் வசிப்பவன். உருண்டோடும் காலம் குறித்த கணக்குகள் என் மனதில் நிலைப்பதில்லை. ஆகாரம், ஆடைகள் என்ற எண்ணம் அறவே மறந்தவன். நந்தி, விவாகத்திற்காக வைராக்கியத்தை கைவிடலாகாது. அவ்விதம் உறுதி கொண்டவனானதால் என் வாழ்வோடு இனியொரு ஜீவனின் வாழ்வை இணைப்பதானது உச்சிதமானதன்று. இவ்வெண்ணத்தையே உன் உள்ளத்திலும் நிலைநிறுத்து. சிந்தித்துப் பார். ஸ்திரீ என்ற சொல்லே விவாதத்தை உருவாக்கியது. உன் கனவு நினைவானால் நேர்வதென்ன? உனது செய்கைகள் என் நன்மை கருதுபவை. அதனை நான் ஸ்லாகிக்கிறேன். அமைதி கொள், இளைப்பாறு.